பவுலின் சரீரம் நாளுக்கு நாள் களைப்பேறிக் கொண்டே இருந்தது, பலவீனமாகிக் கொண்டிருந்தது. ஒரு பக்தன் விதமாய் சொல்லுகிறான், பவுல் பட்ட அடியினாலே அவன் சரீரம் இப்படி பலவீனமாகி இருந்தது என்று. இப்போ ஜாக்கிரதை கவனிங்க. சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிற காரியம், முதல் தடவை தான் லீஸ்திராவுக்கு வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது தீமோத்தேயு என்ற வாலிபன் அந்த சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டான் என்பது சிலருடைய அபிப்பிராயமாயிருக்கிறது. அது உண்மையா இல்லையா அதை ஒதுக்கி வைத்து விடலாம். லீஸ்திராவுக்கு போயிருந்த போது, பவுலன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? லீஸ்திராவுக்கு போயிருந்தீங்கல்ல அப்படின்னு கேட்டா சொல்லுவான், ஞாபகம் இருக்கிறது. என்ன ஞாபகம் இருக்கிறது? சாகிற அளவுக்கு அடித்தார்கள், பயங்கரமாய் அடித்தார்கள். செத்து நாயை இழுத்துக்கொண்டு போவது போல என்னை இழுத்துக்கொண்டு போய் போட்டார்கள். அதை தவிர எனக்கு அங்கே வேற எதுவும் ஞாபகம் இல்லை என்று சொல்லி இருக்கலாம். அது முதலாவது பிரயாணத்தில். இரண்டாவது முறையாக அதே பகுதிக்கு வந்திருந்த போது அங்கே இதை கவனமாய் புரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷம் என்ற விதையை முதல் பிரயாணத்தில் லீஸ்திராவுக்கு வந்தபோது விதைத்திருந்தான். ஒருவேளை பவுல் விதைத்த அந்த வார்த்தையினாலே தீமோத்தேயு உண்மையாய் ரட்சிக்கப்பட்டிருப்பான் என்றால், மறுமுறை வந்தபோது தான் விதைத்த விதை முளைத்திருந்ததுங்க. ஒரு நேர்த்தியான ஒலிவமரக் கன்றைப் போல ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை துளிர்த்திருந்தது. நெக்ஸ்ட் டைம் வந்தபோது, லீஸ்திராவுக்கு வந்தபோது, அங்கே அந்த வாலிபன் காணப்படுகிறான். சீஷர்களைப் போல வைராக்கியமாய் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று நினைத்தவன். எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் பவுலுக்கு. ஆண்டவரே, நான் பட்ட அடிகளுக்கு பின்னால் ஒரு விலையேற பெற்ற வாழ்க்கை விதத்திலே துளிர்த்திருக்கிறதே, மாற்றப்பட்டிருக்கிறது. இதை விட வேற என்ன வேண்டும்? சகோதரனே, சகோதரியை மறுபடி சொல்கிறேன். கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம், இந்த விசுவாச யாத்திரையிலே நாம் சந்திக்கிற உபத்திரவங்களுக்கு பின்னால் நமக்கு தெரியாத ஆசீர்வாதங்களை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை உண்மை உண்மை. பவுலையும் சீலாவையும் பயங்கரமாய் அடித்து சிறைச்சாலையில் தள்ளியபோது அன்று என்ன நடந்தது? சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் எல்லாரும் கூட சுவிசேஷத்தை கேட்டார்கள். அவர்கள் துதித்து ஜெபித்த போது, பூகம்பம் வந்து கதவுகளெல்லாம் திறந்தபோது எல்லோரும் தப்பி ஓடி இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஓடிப்போகாமல் அங்கேயே இருந்தார்கள். காரணம் என்ன? மனம் திரும்பியதால் தானே. பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் ஒருவேளை அடைக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த கைதிகளுக்கு சுவிசேஷத்தை கேட்க வாய்ப்பு இருந்திருக்குமா? அல்லது குறைந்தபட்சம் இந்த சுவிசேஷத்தை கேட்டு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் தப்பி ஓடவில்லை என்றால் கட்டாயம் அவர்களுக்குள் ஒரு பெரிய மாற்றம் வந்திருந்தது. பிளஸ் சிறைச்சாலை அதிகாரியும் கூட மாறினான். அவனுடைய குடும்பமே மனம் திரும்பியது. இப்படி குடும்பமாக ரட்சிக்கப்பட்டார்கள். பவுலும் சீலாவும் பெற்ற அடிகளுக்கு பின்னால், பட்ட உபத்திரவங்களுக்கு பின்னால் ஆத்தும ரட்சிப்பு இடம் பிடித்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியக்காரனே, நீ படுகிற உபத்திரவங்களுக்கு பின்னால் தேவன் ஆசீர்வாதங்களை மறைத்து வைத்திருக்கிறார். இது ஒருபோதும் மறக்கக்கூடாது. முதல் தடவை வந்தபோது இதே லீஸ்திரா ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுத்தது. இரண்டாவது தடவையாக அதே லீஸ்திராவுக்கு பவுல் வந்தபோது மதுரமான அனுபவத்தை அங்கே ருசி பார்த்தான். அம்மா, ஐயா, கேட்கிறீங்களா? எல்லா காலமும் கசப்பான அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்காது. சதா காலமும் கஷ்டம்தான், சதா காலமும் பாடுகள் தான், சதா காலமும் கண்ணீர் தான், சதா காலமும் வியாதிகள் தான். உன்னுடைய வாழ்க்கையை தடுமாற பண்ணிக்கொண்டே இருக்காது. கட்டாயமாக நீ உபத்திரவங்களை அனுபவித்த பிறகு தேவன் உனக்கு இறங்குவார். இன்று உனக்கு இருக்கிற வியாதிகளாயிருந்தாலும் பாடுகளாயிருந்தாலும் நிரந்தரமாய் இருக்காது, கொஞ்ச காலம்தான். இன்று நீ சந்திக்கிற பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், வேறு பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நிரந்தரம் அல்ல. முதல் தடவை வந்தபோது கசப்பான அனுபவங்கள், இந்த தடவை வந்தபோதோ மிகவும் மதுரமான ஒரு அனுபவம். கவனிங்க, இப்பொழுது பவுல் தீமோத்தேயுவை பார்த்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பான். என்றால் அவனுடைய நடை, உடை, பாவனைகள், பேச்சுக்கள் எல்லாம் பவுலை மிகவும் ஈர்த்ததாயிருந்தது. தீமோத்தேயு, என்னோடு கூட வருகிறாயா? கட்டாயம் கேட்டிருந்திருப்பான். அப்போ தீமோத்தேயு சொல்லிருப்பான், ஒரு தடவை எங்க அம்மா கிட்ட நான் எதுக்கும் கேட்டுருவா என்று சொல்லியிருப்பான். அம்மா, என்ன மகனே, பவுல் அங்கிள் அவர் கூட ஊழியத்துக்கு வர்றியான்னு என்ன கேட்குறாரு. நான் போகட்டுமாம்மா? ஐயா, போன தடவை இந்த பவுல் நம்ம ஊருக்கு வந்திருந்தப்போ அவர் செய்கிற அந்த ஊழியத்தை பார்த்து நிறையா பேர் சேர்ந்து பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. பவுலோட போகிறது அவ்வளோ நல்லது இல்லைப்பா. நீ ஊழியம் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனால் உயிரை இழந்து போகணும்னு மட்டும் நான் ஆசைப்படலப்பா.
நீ இங்கே இருந்து ஊழியம் பண்ணு, அந்த பவுலோட மாத்திரம் போகாத. ஏன்னா பவுலு கூட நீ போனா திரும்பி வருவேங்கிற கேரண்டி இல்லையா. அதனால கொஞ்சம் கேளு. நீ எனக்கு ஒத்தைக்கு ஒரே பிள்ளையா, உன்னை கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு வளர்த்திருக்கேன். கண்ணீரோட கூட உன்னை இதோ இவ்விதத்துல விசுவாசியா இன்னைக்கு என்னால பார்க்க முடிஞ்சிருக்கு. என்னுடைய ஜெபத்தினால நீ ஊழியம் பண்ணணும்னு நினைச்சா இங்கேயே ஊழியம் பண்ணு, பவுலோட கூட வேண்டாம் ராஜா என்று சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. அந்த மகா தாய் என்னுடைய ஒற்றைக்கு ஒரே பிள்ளையை பவுலோடு கூட ஒருவேளை ஊழியத்திற்கு போனால் உயிரே கூட போகக்கூடும் என்று தெரிந்திருந்தும் கூட மனமாற அனுப்பி வைத்தாள். மகனே போ, கிறிஸ்துதான் எனக்கு ஜீவன் என்பதுதான் பவுலின் உறுதிப்பாடு. அப்பேற்பட்ட பவுலோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்தால் அதை விட வேற என்னப்பா வேணும்? அந்த தாய்க்கு தெரியாதாங்க பவுல் கூட போனா அது ஆபத்துங்கிறது. பவுலோடு கூட போனால் கட்டாயம் அடிக்கப்படுவான் என்று, பவுலோடு கூட போனால் சிறைச்சாலையில் கூட அடைக்கப்படுவான் என்று தெரியாதா? தெரியுங்க. தெரிந்திருந்தாலும் கூட தன்னுடைய ஒரே குமாரனை ஊழியத்திற்கு அனுப்பி வைத்தாள். இந்நாட்களிலே ஊழியத்துக்கு பிள்ளைங்களை அனுப்பி வைக்கணும்னா எத்தனையோ கேள்வி. என் பையன் என்னாவான், அவனுடைய எதிர்காலம் என்னாகும், பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்றது, ஊழியக்காரன்னு சொன்னா பொண்ணு கொடுப்பாங்களா, ஊழியக்காரங்கன்னா பட்டினியெல்லாம் கிடக்கணுமே, ஊழியம் செய்யறதுன்னா அது கஷ்டமாச்சே. அப்படி இருக்கும்போது எப்படி பார்த்து பார்த்து நம்ம பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்ப முடியும்? அப்படி அனுப்புறதா இருந்தா வேணும்னா பையன் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் அல்லது MBBS முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சானா அதுல 10% கொடுக்கறத விட ஒரு 15% அல்லது ஒரு 20% கூட கொடுக்க சொல்லலாம். அது கூட ஊழியம் தானே என்று சொல்லி கவனிங்க. ஊழியத்திற்கு பிள்ளைகளை அனுப்புவதற்கு பதிலாக ஊழியத்திற்கு உதவி செய்தாலே போதும் என்று நினைப்போர் கூட இருக்கிறார்கள். அன்று தீமோத்தேயுவின் தாய் எடுத்த முடிவு சாதாரணமான முடிவு அல்ல. நண்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு அன்று அந்த வாலிபன் எடுத்துக்கொண்ட தீர்மானம் மேன்மையான தீர்மானம். உயிரே போனாலும் கூட பரவாயில்லை, ஆனால் அழைப்பை மாத்திரம் அசட்டை செய்ய மாட்டேன். உயிரை இழக்கவும் தயாராக இருக்கிறேன், ஆனால் தேவன் எனக்கு தந்த பாக்கியத்தை மாத்திரம் நான் அலட்சியமே செய்ய மாட்டேன். தாயார் சம்மதித்து விட்டாள். தீமோத்தேயுவும் ஆயத்தப்பட்டான். பவுலோடு கூட சேர்ந்து ஓட்டத்தை ஆரம்பித்தான். அதே போல பவுலும் மனசுல ஒரு பாரம் இருந்தது, ஒரு வேதனை இருந்தது. உங்களை யாருக்காவது தெரியுமாங்க அந்த வேதனை என்ன, அந்த பாடு என்னன்னு? போன தடவை தன்னோடு கூட தான் மிகவும் நேசித்த சகோதரனான பர்னபா வந்திருந்தான். ஆனால் மார்க்கு விஷயத்தில் எழுந்த சர்ச்சையினாலே பர்னபா மார்க்கோடு கூட தனியாக போய்விட்டான். கட்டாயமாக அந்த வருத்தமும் வேதனையும் பவுலின் உள்ளத்திலே ஒரு உறுத்தலாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த வருத்தத்தை, அந்த வேதனையை தீமோத்தேயுவின் வருகையால் மறப்பதற்கு ஒரு வழி கிடைத்தது. அந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருப்போம். நம்மோடு கூட அநேகர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே நாம் சில பேருக்கு அறிமுகமாவோம், நமக்கும் சில பேர் அறிமுகமாவார்கள். சில பேர் காயங்களை ஏற்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள், இன்னும் சில பேர் அந்த காயத்தை கட்டுகிறவர்களாக நம் வாழ்க்கையிலே இருப்பார்கள். தீமோத்தேயு யார் தெரியுங்களா? காயங்களை கட்டுகிறவன். தீமோத்தேயுவின் ஆவிக்குரிய நடத்தை, தீமோத்தேயுவின் கீழ்ப்படிதல், தீமோத்தேயுவினுடைய மனப்பக்குவம் எல்லாம் பவுலுக்கு அவ்வளவு ஆறுதலாயிருந்திருக்கும். ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறாயா சகோதரனே, சகோதரியே? அதாவது நீ எந்த ஊழியத்தில, எந்த சபையில, யாருடைய ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறாயோ, உன்னுடைய வருகை அந்த ஊழியத்திற்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். நீ ஊழியத்திலே பங்கெடுப்பதினாலே உனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த ஊழியக்காரன் சந்தோஷப்பட வேண்டும், ஆனந்தமாயிருக்க வேண்டும், ஆதரிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் தேமாவை போன்றவர்கள் ஊழியத்தில் வந்து ஜாயின் ஆனா எப்போ வருவாங்கன்னு தெரியாது, எப்போ போவாங்கன்னு தெரியாது. கொஞ்ச காலம் நம்பிக்கையா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, சடனா காணாம போயிடுவாங்க. காரணம் என்னவென்றால் உலகம் ஈர்த்து கொண்டே இருக்கும். அந்த கவர்ச்சியில ஏற்கனவே விழுந்திருப்பார்கள், அதை அறியாமலேயே ஊழியத்திலே தொடர்ந்து கொண்டும் இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே உலகம் பெருகிக் கொண்டே இருக்கும், பாவம் பெருகிக் கொண்டே இருக்கும். சடனாக இவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். தீமோத்தேயுவோடு சொல்லுகிறான், தீமோத்தேயு, தேமா இந்த உலகத்தை நேசித்து என்னை விட்டுவிட்டு போய்விட்டானையா. என்னோடு கூட ஊழியத்திலே இருப்பான், ஊழியத்தில் துணையா இருப்பான் என்று நான் நினைத்தேன். ஆனால் உலகத்தை நேசித்து விட்டான். ஊழியத்திலே பங்கெடுத்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஜாக்கிரதை.
நீ ஆண்டவரையும் உலகத்தையும் ஒரே சமயத்தில் நேசிக்க முடியாது. ஒன்று ஆண்டவரை நேசிக்க வேண்டும், அல்லது உலகத்தை நேசிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஆண்டவரை நேசித்து அதுக்கப்புறம் 6 நாட்களும் உலகத்தை, சாத்தானை, பாவத்தை நேசித்துக் கொண்டிருப்பாய் என்றால் ஒரு உருப்படி இல்லாத ஊழியக்காரனாய் வந்து விடுவாய். தேமா அப்படிப்பட்டவனாயிருந்தான். தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4வது அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். தேமா என்னை விட்டு போய்விட்டான். ஏன் அப்படி போய்விட்டான்? உலகத்தின் மீது ஆசை வைத்து. உலகத்தில் என்ன இருக்கிறது? கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதுதானே அன்பு சகோதர சகோதரிகளே. தேவனுடைய பிள்ளையாய் நீ இருப்பாய் என்றால், உனக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்றால், இந்த உலகத்தை உனக்குள் வரவிட்டுறாத. சாத்தான் சகலவித முயற்சிகளையும் செய்து கொண்டே இருப்பான், உன்னை தேவனை விட்டு பிரித்து விட வேண்டும் என்று, இந்த உலகத்துக்குள் தள்ள வேண்டும் என்று. ஜாக்கிரதை தம்பியே, தங்கையே, சாத்தானுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியுதா தீமோத்தேயு எங்கிருந்து வந்தான் என்பது? உங்களுக்கு புரிந்து விட்டதா தீமோத்தேயுவின் தாய் யார் என்பது? உங்களுக்கு புரிந்திருக்கிறதா அந்த தாயும் அந்த மகனும் எடுத்துக்கொண்ட அற்புதமான தீர்மானம் என்னவென்று? 10 வருடங்கள் கடந்து போய்விட்டது. கவனிக்கிறீங்களா? அந்நாளிலே லீஸ்திராவிலிருந்து தீமோத்தேயு பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்வதற்கு பிரயாணம் செய்து, இன்று தீமோத்தேயுவுக்கு நிருபத்தை எழுதுகிற இந்த சமயத்துக்கும் சுமார் 10 வருட கால இடைவெளி. அதாவது கடந்த 10 வருடங்களாக தீமோத்தேயு பவுலுக்கு உடன் ஊழியக்காரனாக, அதாவது சொந்த பிள்ளையைப் போல ஊழியம் செய்தான் தீமோத்தேயு பவுலோடு. சரி, இந்த நிருபத்தை எதற்காக எழுதினான்? தயவு செஞ்சு கவனிங்க. பவுலும் தீமோத்தேயுவும் ஊழியம் செய்து கொண்டே போய்கொண்டிருந்த போது எபேசு பட்டணத்திலே 2 வருட காலங்கள் இருந்தார்கள். அப்படி 2 வருட காலம் அந்த எபேசுவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது பவுலோடு கூட தீமோத்தேயுவும் இருந்தான். அல்லது கடந்த காலத்திலே பவுல் எபேசுவிலே சபையை ஸ்தாபித்து அங்கே ஒரு ஊழியத்தை அற்புதமாக நிலைநாட்டின பிறகு எபேசு சபையிலே ஒரு பிரச்சனை வந்தது. போதிக்கிறவர்களின் போதனையிலே சில தவறுகள் உண்டாயிருந்தது. ஏற்கனவே நமக்கு தெரியும் கலாத்தியா சபையிலே எப்படி இந்த உலகம் பிரவேசித்தது. அதேபோல எபேசுவின் சபைக்குள்ளும் உலகம் பிரவேசித்து விட்டது. தப்பான போதனைகள் உருவாயிற்று. அப்படிப்பட்ட சமயத்தில்தான் மிகுந்த நம்பிக்கைக்குரியவன் என்பதால், அதாவது தீமோத்தேயு மிகுந்த நம்பிக்கைக்குரியவன் என்பதால், தீமோத்தேயுவை எபேசுவில் உள்ள சபைக்கு பவுல் அனுப்பி வைத்திருக்கின்றான். தீமோத்தேயு, நீ அங்க போப்பா. அப்படி போய் அங்கிருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீ சரி செய்யணும். அது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. பவுல் ஆரம்பித்த அந்த சபையை ஒரு இளம் பிராயத்தவன் போய் அந்த சபை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது என்பது சுலபமான விஷயம் அல்ல. அது மாத்திரமல்ல, அந்த எபேசு பட்டணத்திற்கு பவுல் சென்று ஊழியம் செய்தபோது பவுலையே அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். பவுலே போதிக்க விடாமல் தடையாய் நின்றார்கள். அது அவ்வளவு சுலபமா ஊழியம் செய்வதற்கு ஏற்றதான ஒரு இடம் அல்லவே அல்ல. அப்படிப்பட்ட பகுதிக்குத்தான் தீமோத்தேயுவை பவுல் அனுப்பி வைக்கிறான். மகனே, நீ போப்பா, போய் அங்கிருக்கிற சபையை அது விழுந்து போய்விடாதபடி நீ காப்பாற்ற வேண்டும் என்று, அந்த சபையை தான் காக்க வேண்டும் என்று நம்பிக்கைக்குரியவனான தீமோத்தேயுவை அனுப்புகிறான். சகோதர சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? இது ஊழியக்காரர்களுக்கு சம்பந்தப்பட்ட கடிதம். நாம் எல்லோருமே தேவனை சேவிக்க வேண்டியவர்கள், ஏதாவது ஒரு விதத்திலே அவருடைய ஊழியத்திலே பங்கெடுக்க வேண்டியவர்கள்தான் என்ற சத்தியத்தை மறந்துடக்கூடாது. கவனிங்க, அன்று அந்த எபேசு சபை விழுந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, சபையை ஸ்திரப்படுத்துவதற்காக பவுலுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய சீஷன் அவசியமாயிருந்தது. கிடைத்து விட்டான். நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒருவன் கிடைத்தான், தீமோத்தேயு. அவனை பவுல் அனுப்புகிறான். தீமோத்தேயும் எபேசு சபைக்கு போகிறான். அப்படி போன பிறகு பவுல் தீமோத்தேயுவுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறான். அந்த கடிதத்தின் சாராம்சம் என்னவென்றால், தீமோத்தேயு, நீ போய் அந்த சபையிலே செய்ய வேண்டிய சில வேலைகள் உண்டு. என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சீக்கிரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த விஷயங்களை ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக, முதல் அதிகாரம், சபையிலே போராட்டம். தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தை ஜாக்கிரதையாய் வாசித்தால் முதலாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கக்கூடியது சபையிலே போராட்டங்கள். 2வது அதிகாரம் சபையிலே பிரார்த்தனை. 3வது அதிகாரத்தில் சபையிலே பழக்க வழக்கங்கள். 4வது விஷயம் சபையிலே
பெரியோர்கள். 5வது விஷயம் சபையிலே பணிவிடைக்காரர்கள். 6வது விஷயம் சபையிலே பாவிகள். 7வது விஷயம் சபை மேய்ப்பனின் பிரமாணம். இவைகளெல்லாமே கூட மிக நேர்த்தியாக தீமோத்தேயுவினிடத்தில் இந்த நிருபம் மூலமாக தெரிவிக்கிறான். என்னவென்றால் சபையிலே போராட்டங்கள் இருக்கும். 1வது அதிகாரம் தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபம் 1வது அதிகாரம் 18ஆம் வசனம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. நல்ல போராட்டத்தை போராடு. ஊழியம் என்பது போராட்டம். சாதாரணமானதல்ல, அது விளையாட்டானதல்லவே அல்ல. போராட்டம். சபையிலே போராட்டங்கள் இருக்கும், ஊழியத்திலே போராட்டங்கள் இருக்கும். என் மகனே, ஒரு நல்ல போராட்டத்தை போராடு. 2வது சபையிலே பிரார்த்தனை. தீமோத்தேயு, அந்த சபையிலே பிரார்த்தனை இருக்க வேண்டும், ஆராதனைகள் இருக்க வேண்டும். அந்த ஆராதனையிலே யார் யாருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று விவரமாகச் சொல்லுகிறான். 3வது சபையிலே பழக்க வழக்கங்கள். புருஷர்களே, உங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் பழக்க வழக்கங்களை நேர்த்தியானதாக்கிக் கொள்ளுங்கள். ஸ்திரீகளே, ஏற்ற நற்புத்தியோடு கூட கவனிங்க. சபையிலே புருஷர்களின் பழக்க வழக்கம், ஸ்திரீகளின் நடத்தை எப்படி இருக்க வேண்டும், எவ்விதத்திலே இருக்க வேண்டும் என்று நேர்த்தியாக சொல்லிக் கொடுக்கிறான். நான் சொன்னேன் அல்லவா, சபை மேய்ப்பர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் இந்த நிருபம் ஒரு மேன்யுல் என்று சொன்னேன். சபையை எப்படி ஸ்தாபிக்க வேண்டும், சபையிலே பெரியோர்களை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், சபையின் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், சபைக்குள்ளே பிரார்த்தனை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், போராட்டங்கள் எப்படி இருக்கும், இவைகள் எல்லாவற்றையும் அங்கே சொல்லுகிறான். 1 தீமோத்தேயுவின் 2வது அதிகாரம் 8லிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும், அதேபோல 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் சபையிலே பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும். அதேபோல 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்தும் கூட இதையேதான் அங்கே எழுதுகிறான். 4வது சபையிலே பெரியவர்கள். 3வது அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு புரிந்துவிடும். சபையிலே பெரியோராய் யார் இருக்க வேண்டும்? அதிகாரத்தில் இல்ல, மூப்பர்களாய். சபைக்கு வருகிற ஆசீர்வாதங்களை, சபைக்கு வருகிற காணிக்கைகளை எடுத்துட்டு போறவங்க கூட இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் தேவையில்லை சபைக்கு. ஆனால் பெரியோர், மூப்பர்கள் என்றால் பாரம் உள்ளவர்கள், பொறுப்பை உணர்ந்திருக்கிறவர்கள், ஊழியத்தின் அடிநாதம் தெரிந்தவர்கள் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அவர்கள் பெற்றிருக்க வேண்டிய குவாலிட்டிஸ் என்னென்ன என்பதையும் அங்கே எழுதுகிறான். 5வது சபையிலே பணிவிடைக்காரர்கள். யாரெல்லாம் பணிவிடை செய்ய வேண்டும், ஊழியத்தில் பங்கெடுக்க வேண்டும்? மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், கல்வாரி டெம்பிள்ல சில ஆயிரக்கணக்கானோர், தங்கைமார், சகோதரிமார் ஊழியத்திலே பங்கெடுக்கின்றார்கள். இதேபோல சகோதரர்களும் ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சதீஷ்குமார் அவர்கள் ஆண்களை மட்டுமே ஊழியம் செய்வதற்கு உற்சாகப்படுத்துவாரே தவிர ஸ்திரீகள் ஊழியம் செய்வதற்கு அவர் உற்சாகப்படுத்தவே மாட்டார் என்று யாராவது ஒருவேளை நினைத்துக் கொண்டிருந்தால் அது அறியாமைதான். சதீஷ்குமார் ஊழியத்திலே உற்சாகப்படுத்துகிற ஆதாரம் எது தெரியுமா? தேவவார்த்தை. தேவவார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையிலே ஸ்திரீகளும் ஆண்களும் ஊழியத்தில் பங்கெடுக்க வேண்டும். தேவ வார்த்தைக்கு விரோதமாக நடக்கிற ஊழியங்களை கட்டாயம் சதீஷ்குமார் உற்சாகப்படுத்துவதில்லை. வேதத்தில் இல்லாத ஊழியம், வேத வார்த்தைக்கு விரோதமான ஊழியங்கள், தேவ சித்தம் அல்லாத ஊழியங்கள் எத்தனை பேர் செய்கிறதா இருந்தாலும் கூட மனிதர்களை பார்த்து சதீஷ்குமார் ஊழியம் செய்வது கிடையவே கிடையாது. பைபிளை பார்த்து மட்டும்தான் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். 10 பேர் சேர்ந்து நீ கொண்டு வருகிற முயலுக்கு 3 கால்கள் தான் என்று சொன்னால் அந்த 10 பேர் சொல்லுகிற அதே பொய்யை நான் சொல்லவே மாட்டேங்க. நான் நம்புவது நான் பார்க்கிற பார்வையின் அடிப்படையில் தான். முயலை பார்க்கும்போது 4 கால் இருக்கு, இல்ல 3 கால் தான் இருக்குன்னு சொன்னா, அப்படியா, உண்மையாவா 3 கால் தானா, அப்ப நீங்க தான் கரெக்ட் என்று சொல்லி தேவ வார்த்தையை தெரிந்திருக்கிற, இன்னும் வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஊழியக்காரன் உலக பிரகாரமான இதுபோன்ற பாடல்களுக்கு இசைய மாட்டான். ஸ்திரீகளும் ஊழியத்தின் பங்காளிகள்தான். தீமோத்தேயுவுக்கு அந்த விஷயத்தை சொல்லுகிறான். பார்க்கலாம் வாங்க. 3வது அதிகாரத்தின் 10வது வசனம். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். அடுத்ததா பாருங்க, குற்றஞ்சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தப்படியே ஸ்திரீகளும், நல்லா கவனிங்க, ஸ்திரீகளும்
நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். ஊழியம் என்றால், அதாவது ஊழியத்திலே ஸ்திரீகளும் இருப்பார்கள், ஊழியத்திலே ஆண்களும் இருப்பார்கள் என்று. ஸ்திரீகளுக்கு ஊழியத்திலே என்ன பொறுப்பு, அதேபோல ஆண்களுக்கு ஊழியத்தில் என்ன பொறுப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். அது சதீஷ்குமார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பைபிளே சொல்லுகிறது. எனவே நான் சொல்லுவதெல்லாம் பைபிளை பின்பற்றுங்க, அவ்வளவுதான். வேதாகமத்தை கவனமாய் வாசிக்க சொல்லுகிறேன். எங்கேயோ இருந்த ஒரு சின்ன ரெஃபரன்ஸை எடுத்துக்கிட்டு அதுதான் சித்தாந்தம் என்று சொல்லி, அதுதான் வார்த்தையின் அடிப்படையிலானது என்று சொல்லி, நமக்கு இருக்கின்ற இன்ட்ரெஸ்டின் அடிப்படையிலோ அல்லது நமக்கு இருக்கின்ற சரீர பிரகாரமான யோசனையின் அடிப்படையிலே தேவ வார்த்தையே நாம் புரட்டிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது நஷ்டம், தேவ ராஜ்யத்திற்கு விரோதமானது. 3வது அதிகாரத்திலே ஊழியத்தை பெரியோர், மூப்பர், ஊழியத்திலே ஆண்கள், ஊழியத்திலே ஸ்திரீகள் எப்படி பங்கு கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறான். சோ ஃப்ரெண்ட்ஸ், அதைத் தொடர்ந்து சபையிலே பாவிகள். சபையிலே பாவிகள் இருப்பார்கள். 4வது அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்களில் அதை பார்க்க முடியும். யார் சபையிலே பாவிகள்? ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், தயவு செஞ்சு கவனிங்க, ஆவி ஆவி ஆவி, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இங்க ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க. பொய்யரின் மாயத்தினாலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போய் விவாகம் பண்ணாதிருக்கவும், விவாகம் பண்ண அவசியம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு விசுவாசத்தை விட்டு விலகி விவாகம் பண்ணாதிருக்கவும், விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று நல்லா கவனிங்க, அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா சபையிலே பாவிகள். கடைசியாக சபை மேய்ப்பனுக்கான பிரமாணம். பிரமாணம் அப்படின்னா பொதுவா நம்ம என்ன நினைப்போம்? வாக்குத்தத்தம், பிராமிஸ், அப்படி இல்லையா? ஆனா பிராமிஸ் என்பது ஒரு அர்த்தம் என்றால், பிரமாணம் என்றால் விதிகள். உதாரணத்திற்கு 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனம். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின், கவனிங்க, சட்டத்தை, என்ன இருக்கங்க, சட்டத்தை கை கொண்டிரு. சட்டம் அப்படின்னா உங்களுக்கு புரியுதில்ல? நியமம். அதாவது சபை மேய்ப்பர்களுக்கு பவுல் சில பிரமாண நியமங்களை ஏற்பாடு செய்கிறான். 4ஆம் அதிகாரத்தின் 11லிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும், 6ஆம் அதிகாரத்தின் 11 முதல் 14 வரைக்கும் சட்ட திட்டங்களை அவன் வகுக்கிறான். எல்லாவற்றையும் எதற்காக சொல்லுகிறான் யோசிச்சு பாருங்க. தீமோத்தேயுவை எபேசு சபைக்கு அனுப்புகிறான். எதற்காக? அந்த சபையை காத்து சபையில் இருக்கின்ற குறைகளை சரி செய்ய வேண்டுமென்றும் அதை ஸ்திரப்படுத்த வேண்டுமென்றும் பலப்படுத்த வேண்டுமென்றும் அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைத்த பிறகு அந்த சபையை ஸ்திரப்படுத்துவதற்காக இதோ இங்கே சபையின் ஊழியத்திற்கு தேவையான நேர்த்தியான நியமங்களை, சட்ட விதிகளை உள்ளடக்கிய கடிதத்தை எழுதுகிறான். இந்த நிருபத்தை நாம் வாசித்தாலும், ஊழியத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற யார் வாசித்தாலும், வாலிப பிராயத்தில் தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற யார் வாசித்தாலும் திட்டமாக மேன்மையான ஆவிக்குரிய அஸ்திபாரத்தை அமைத்துக் கொள்ள முடியும். தேவ சித்தத்தின் அடிப்படையிலே ஊழியம் செய்யவும் முடியும். தேவனையும் மகிமைப்படுத்த முடியும். அப்பேற்பட்ட கிருபையை தேவன் தாமே நம் எல்லோருக்குமே அருளிச் செய்வாராக. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தீமோத்தேயுவுக்கு எழுதின 1ஆம் நிருபத்தின் மூலமாக ஒரு ஊழியக்காரன் ஒரு சபையை ஸ்தாபிக்கிற அந்த செயலில தான் கடைபிடிக்க வேண்டிய கைட்லைன்ஸ் என்னென்ன என்ற அந்த கைட்லைன்ஸ் மேனுவல் தான் தீமோத்தேயுவுக்கு எழுதின 1ஆம் நிருபம். ஆண்டவரே, இந்த நிருபத்தை ஒவ்வொரு ஊழியக்காரனும் பின்பற்றி நடந்தால் அற்புதமான ஊழியத்தை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஊழியக்காரனாய் நான் இருக்கும்படி உதவி செய்யுங்க ராஜா. தீமோத்தேயு நல்ல நம்பிக்கைக்குரிய சீஷன், ஊழியக்காரன். எப்பொழுது எந்த சபைக்கு பிரச்சனை வந்தாலும் தீமோத்தேயுதான் முதலாவது தன் நினைவுக்கு வருகிற சீஷனாயிருந்தான். பவுலுக்கு ஊழியத்தை அவ்விதத்திலே நேசிக்கிற மனோபாவத்தை
எங்கள் எல்லோருக்கும் அருளிச்சேங்கப்பா. தன் மகன் ஆபத்து நிறைந்த ஊழியத்திலே அடியெடுத்து வைக்கப் போகிறான் என்று அறிந்திருந்தும் கூட எவ்விதத்திலே அப்பா தீமோத்தேயுவின் தாய் தன் குமாரனை ஊழியத்திற்கு அனுப்பி, இதோ இவ்வளவு ஒரு அற்புதமான ஊழியக்காரனை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறாள். அப்படிப்பட்ட தாய்மாரை அருளிச்சேங்கப்பா. அப்படிப்பட்ட குடும்பங்களை தயவு செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்களை உலகத்திற்கு அறிமுகம் செய்கிற குடும்பங்களாக எங்களுடைய ஒவ்வொருவரின் குடும்பம் இருக்கும்படியான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.